கத்திக்கிறது காலையிலேவா? என்ன எது இப்படி படுத்து கிடக்க? என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இந்த இப்படி படுத்து கிடக்காங்க? எப்பதா என்னாச்சு இந்த பாட்டிக்கு? பிறகு வயிறு வலிக்காம என்ன செய்யும்? நேரத்து திங்காதுன்னு அவாட்டுக்கு வளைச்சிட்டு உள்ள அள்ளி கொட்டுறாளே அம்புட்டிங்க. அந்த வயிறு நேரத்துக்காக என்னடா இவ ஓவர்லோட போட்டுருக்கான்னு வயிறை பயந்து போய் பாவ வலிச்சுக்கிருக்கு. ஏமா பாவம்மா வகுத்து வழியில துடிச்சுக்கிருக்காங்க, அதுக்கு ஏதாவது கை மருந்து கொடுங்கம்மா. ஆமா பார்த்தா பாவமா இருக்காங்க இந்த பாட்டியை பார்த்தா. ஏலே உங்களுக்கு தெரியாதா இவ எம்புட்டு அட்டுலியம் பண்ணுவா தெரியுமா? நீங்க வெளியில தோட்டத்துக்கு போயிடுறீங்க அங்கிட்டுங்கிட்டான். இவ செய்யற அட்டுலியம் கூட எங்களுக்கும் தெரியும், நீங்க வேற பாவம்ன்றீங்க. இவள என்னாச்சு? என்னவா கிளவிக்கு கத்திக்கிருக்கு இப்படி காலையிலேயேவா? என்னவா என்னாச்சு கிளவிக்கு? ஏன் இப்படி கத்திக்கிருக்கு அப்படியே காலையிலேயே? இதான் வந்துட்டாள் இல்ல, அவளே எங்க வகுத்து வழியில துடிச்சுக்கா. இல்ல இவளுங்க வேற நான் என்னாச்சு 22 ரூபா கட்டு வருவாங்க. என்ன இந்த எளிய மாதிரி இப்படி கத்திக்கிருக்காக்கு? என்னவா? அப்புறம் நேத்தா சொல்லிட்டே இருந்தோம்ல 2 பேரும் மாத்தி மாத்தி அளவாச்சா அப்படின்னு கேட்டாளா? எல்லாத்தையும் வாரி வலிச்சுக்குள்ள ஓட்டா. அதே நீ வகுத்து வந்து நடக்கா சீரன்மாகாம மருந்து தானே உனையால மூட்டை பூச்சி மருந்து கொடுத்து கொள்ள முடியும். அப்பத்தையும் சொல்ல முடியாது. அப்ப மருந்து வேணுமா? மருந்து. ஓஹோ கேள்விக்கு பாவம் ரொம்ப முடியல ஓல. சரி ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸை போட்டு வந்து கொடுப்போம், அதையும் கொஞ்சம் வகுத்து வலி கப்புன்னு கேட்கும். ஓஹோ அங்கம்மா போய் எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டு வர போறாளா? நம்மளும் போய் போட்டு வருவோம். இல்லாட்டினா அவதான் அங்கம்மா நம்பிட்டாங்கன்னா என்னடா 2 பேரும் வந்து பார்த்தாளுங்க, பார்த்துட்டு பேசாம போயிட்டாளுல ஒண்ணும் சொல்லாம. அதேமா ஒண்ணும் தெரியல எங்க ஒண்ணாவும் தெரியலையே. இந்த லெமன் ஜூஸை குடி, வயிற்று வலி உடனே கேட்கும் கையில குடிச்ச மாதிரி. எந்திரி. ஏண்டா கருப்பையா இவரே அங்கம்மாவோடா கரெக்டா வீட்டுல யாருக்கு எதுனாலும் உடனே ஒரு கை மருந்து கொடுப்பாடா. கரெக்டா இந்த இவளை வகுத்து வழி நோனி கொண்டுருக்கால இந்த லெமன் ஜூஸை போட்டு இவரே நம்ம அங்கம்மா வரப்பாடா. ஆமாம்மா எனக்கு அப்படித்தாம்மா தோணுது. யாருக்கு ஒண்ணுனாலும் அங்கம்மா தான் தாங்க மாட்டாம்மா, உடனே ஒரு மருந்து செஞ்சு கொண்டு கொடுப்பாம்மா. இவதான் நம்ம அங்கம்மா நினைக்கிறேம்மா. ஆமா சமந்தி எனக்கு அப்படித்தான் தோணுது. இவதான் நம்ம அங்கம்மா நினைக்கிறேன். சந்தேகமே இல்ல, இவங்கதான் நம்ம அம்மா. அம்மாதான் யாருக்கு ஒண்ணுனாலும் உடனே ஒரு மருந்து செஞ்சு கொண்டு வருவாங்க. இவங்கதான் அங்கம்மா அம்மா. எப்படியோ இதை வச்சுனாலும் நம்ம அங்கம்மானு கரெக்டா நம்பிட்டாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. எலி குஞ்சு எந்திரி ஜூஸை குடி, வயிற்று நல்லா கேட்கும். நல்லா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன். மடக்கு குடிச்சு போடு. பழைய குருடி கதவை திறந்து வந்துட்டாளுங்க. இப்பதான் நம்ம அங்கம்மா எவ்வளவு தேர் பண்ண நினைச்சுக்கிறோம். இப்ப இந்த அவளும் தூக்கி வராள ஜூஸ் இந்த குடின்னு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமாம்மா நானும் பெரிய மனக்கோட்டையை கட்டிவிட்டேன். இவதான் அங்கம்மானு கடைசியில மண்கோட்டையா போச்சுமா. இப்ப என்னமா செய்யறது? நம்ம 2 பேரும் இப்படி ஒண்ணு போல செய்யறாங்களேம்மா, எப்படி செய்ய முடியும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர்? அதாண்டா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு விஷயத்துல வித்தியாசப்படுவாருன்னு பார்த்தா எல்லாத்துலயும் ஒரே மாதிரில செய்யறாங்கடா. என்ன இப்பதான் நம்ம பொண்ணுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கு இருந்தோம், அந்த பிள்ளையும் அதே மாதிரி எடுத்துக்கு வர்றா. இது என்ன மாய மந்திரமா இல்ல பேய் விசாசு லீலையா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் குடுக்கறத நீ குடிக்கலாம், அவங்களுக்கு குடிக்க கூடாது, புரியுதா? சாப்பிடுற விஷயத்தை கொடுத்து அப்படி டார்ச்சர் பண்றீங்க. நான் குடுக்கறத திங்கணும்னு இப்ப மருந்து மாடி சண்டை போடுறீங்க. அதெல்லாம் தெரியாது. நான் கொண்டு வந்த மருந்து நீ குடிக்கணும், அவ கொடுக்கறத நீ குடிக்க கூடாது. குடிச்சா வாயை உடைச்சிருவேன். நான் மட்டும் என்னவா குடிச்சா உன் மூஞ்சியே உடைச்சிருவேன். ஐயோ பாவமே இந்த கிளவி இப்படி மாட்டிக்கிட்டாலே இந்த 2 குண்டுக்கு நடுவுல. பாவம் வகுத்து வழியில துடிச்சு கிடக்கா. 2 சிரிக்கியும் கையில ஜூஸை வச்சுக்கிட்டு குடுப்பனான்னு சமத்து பண்ணிக்கிருக்காளுங்க. நீ குடி எலி, நான் தரேன். நான் எம்பது தூரம் சொல்லி இருக்கேன், அவன் ஜூஸை வாங்கி பயம் இல்லாம கையில வச்சுக்கிட்டு தெரியா? இரு வரேன். ஜூஸ் கையில இருந்தாலும் குடிப்ப. இப்ப பாரு கிளவி தள்ளி வரேன் பாரு. ஏண்டா கருப்பியா இவ அங்கம்மாவா இருக்க மாட்டாடா? அங்கம்மா இப்படி கோவப்பட மாட்டாளே, பொறுமையா இருப்பாளேடா. ஜூஸை தள்ளி விட்டா லூஸ் சிரிக்கி மருந்து ஜூஸ்னோட பார்க்காம அவர் தள்ளி விட்டாடா. இவதானே டூப்ளிகேட்டா இருப்பா. நம்ம அங்கம்மா என்ன கொஞ்சம் பொறுமையா தானே போவா அங்கிட்டான். ஆமாம்மா அங்கம்மா இப்படி கோவப்பட மாட்டாமா. அது கோவம் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிருவாமா, நல்லா பொறுமையா இருப்பா. இந்த பொம்பளை விசுக்கும் தள்ளி விட்டுருச்சு கீழே. ஏமாச்சி இது நம்ம அம்மா இல்லாமாச்சி, அம்மா இப்படி கோவப்பட மாட்டாங்க. அவங்க எப்படி தள்ளி விட்டாங்கன்னு பாருங்க பாவம் பாட்டி இந்த ஜூஸை. ஆமாடா ராசவண்டி, நீ சொன்னது கணக்க உங்க ஆத்தா இப்படி எல்லாம் கோவப்பட மாட்டா, பொறுமையாவே போவா. அந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஜூஸ் வைக்கிறத விட மாட்டாடா. கரெக்டு தான்டா, அவதான டூப்ளிகேட்டு. ஏண்டி உனக்கு எம்பிட்டு திமிர் இருந்தா நான் கஷ்டப்பட்டு போட்டு வந்து கொடுத்த ஜூஸை கீழே விட்டுருப்ப. உன்னையா இறி. போடி. கிளவி இந்த ஜூஸ் குடி.
ஜூஸா கொடுக்குற ஜூஸ் இப்ப எப்படி கொடுப்ப? ஜூஸ் பறந்துச்சுல. என்னடா ஒருத்திக்கு ஒருத்தி பீச்சாத்தே இருக்காளுங்க. இவதான் அங்கம்மான்னு சொல்லும் புள்ளி இவ வேலையை காட்டுறா, இவதான் அங்கம்மான்னு சொல்லும் புள்ளி இவ வேலையை காட்டுறா. என்னடா கண்டுபிடிக்க போறான்? ஒருத்திக்கு ஒருத்தி வீம்பு போட்டுக்க செய்யறாளுங்க. ஏமா எனக்கு தெரிஞ்சது 2 பேருமே அங்கம்மா இல்ல கூடமா. நம்ம அங்கம்மா அப்படி செய்ய மாட்டாளேமா. ஏய் மண்டல கிறுக்கியா? ஏன் நீ 2 பேரும் இப்படி செஞ்சீங்க? அங்க மருந்தே கொடுக்காம கீழ தள்ளி விட்டீங்க நீ 2 பேரும். ஐயா வயித்து வலிக்கு காரணம் நீங்க தாண்டி. உங்க பேரை எழுதி வச்சுட்டு செத்து போயிருவேண்டி. எல்லாம் ஒன்னால வந்து இரு. ஒன்னை 2 வப்பு வச்சா சரியா போகும். எலி குஞ்சு மடி எலி குஞ்சு ஒன்னால தாண்டி. இப்ப நான் இவகிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. தூசைக்கல் வெளியே விட்டு நான் அசிங்கப்படுத்திட்டாடி. நீ செஞ்சு வாழ்ந்தாண்டிங்க அளவா தின்னா கேக்குறியா? குறுண்டு குறுண்டு எத்தனை விட்டு காலையில வகுத்து வலிக்கணும் வந்து ஊருக்கு கூப்பிட்டு இப்ப 2 பேரையும் மருந்து கொடுக்குற சொல்லி 2 பேரையும் கேவலப்படுத்தி விட்ட உனக்கு இருடி. ஐயோ குண்டு 2 பேர் வந்து குமுற போகுதே. என்ன இந்த கிளவி இந்த போடு ஓடுறாளுங்க. இவளை விட்டு நம்ம வாழாட்டினோம்னா அமிர்த்தையும் போலியே. நம்ம வாழ ஒட்ட நறுக்கி விட்டுவாளுங்க வழியே. கோளாரத்தே இருக்கணும் 2 குண்டு குட்டியும். ஐயோ கடவுளே பாவம் அந்த கிளவி வகுத்த வழியோடு இவ்வளவு 2 பேர்த்துட்டு இப்படி அடி வாங்கி கிடைக்கே. பாவமாத்த இருக்கு. மேடம் வரேன்னு சொன்னாங்க கடைக்கு. இன்னும் ஆளை காணா. இப்பெல்லாம் ஏன் தெரியல மேடம் கடைக்கு சரியா வரதில்ல. ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கடி வருவாங்க செக்கிங் பண்றதுக்கு. இப்ப என்னமோ வரமாட்டேன்றாங்க. ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க போல இருக்கு. சொல்ல முடியாது. வேற ஏதாவது பிசினஸ் கூட ஆரம்பிச்சிருப்பாங்க போல. சரி மேடம் வரட்டும். அவங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும். எத்தனை பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அந்த பிசினஸ் கூட நம்மளே மேனேஜ் பண்ற மாதிரி மேடம் மனசுல இடத்த பிடிச்சிடணும். இந்த ஊரு கடைக்கு போய் எம்பிட்டு நாள் ஆகி போச்சு. கடை என்னன்னு இருக்கோ அந்த பிள்ளை என்ன செய்யுதோ தெரியல. ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஊரு கடைக்கு போறியா அங்கம்மா? அப்போ உனக்கு முன்னாடி கடையில நான் இருப்பேங்க. இந்த பரமி புஷ்பாவையும் கூப்பிட்டா வரமாட்டேன்றாளுங்க. அவளுக்கு நம்ம நம்மள கண்டா பேய கண்ட மாதிரி பயப்படுறாளுங்க. யார் அங்கம்மா தெரியாம பாவம் அவளும் குழந்தை போயிட்டே கிடக்காளுங்க. அப்ப என்ன செய்வாளுங்க? ஓஹோ இவதான் அங்கம்மா போல ஊரா கடைக்கு போறாள்ல தனியா. கரெக்ட். நடிக்க வந்தவ எதுக்கு ஊரா கடைக்கெல்லாம் போறா? வீட்டுலதானே டிராமா பண்ணுவா. இவ ஓராள்ல போட்டோம் கடைக்கு போயிட்டு வரையில சோழி முடிச்சிட வேண்டியதுதான். பாடா தாடி வச்ச கேடி, நீ அங்கம்மாவை கொல்ல போறியா? கடைக்கு போனதுக்கு அப்புறம் தானே தெரியும். அங்க நானும் இருப்பேன்டா மெண்டல் மண்டை. அப்ப எப்படி கண்டுபிடிப்ப? இப்ப ஒருத்தியா போறாள்ல, வெளியில வரப்ப 2 பேரா வருவோம்டா. லூசு. உடனே இந்த ஜாஸ்மின் மேடத்துக்கு போட்டு சொல்லுவோம். மேடம் அந்த குண்டு பொம்பளை இங்கதான் மேடம் தனியா ஊரா கடைக்கு போய்கிட்டு இருக்கு மேடம். என்ன சொல்ற? நிஜமாலே அங்கம்மா தானா? கரெக்டா தெரியுமா உனக்கு? மேடம் நான் தான் மேடம் இப்ப பார்த்தேன். அந்த பொம்பளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு மேடம். தனியா பேசிக்கிட்டே போச்சு. ஊரா கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு தனியா பேசிக்கிட்டே போச்சு. அந்த இன்னொரு பொம்பளை காணாம மேடம். அப்படியா? அவதான் அங்கம்மா இருப்பா. அப்ப அவளை தொடர்ந்து வாட்ச் பண்ண விடாம கடையில இருந்து வெளில வந்தனே அவ ஜோலி முடிச்சிரு. சரிங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா வேலையை முடிச்சிடுறேன் மேடம். முடிப்ப மெண்டல். இப்ப நடக்க போறத பார்த்து நீ தரிச்சு ஓட போற. பாத்துக்கிட்டே இரு. ஒருத்தியா போறவளுக்கு 2 பேரா வெளில வருவோம். அப்ப தெரியும்டா உனக்கு. லூசு பயல. இந்த அம்பிகா இருக்க வரைக்கும் அங்கம்மாவை யார் எதுவுமே செய்ய முடியாதுடா. நான் அவங்கள காப்பாத்துறதுக்கு தாண்டா வந்திருக்கேன். என்னை தாண்டி முடிஞ்சா போய் தொடுங்கடா பாக்கலாம். என்னம்மா பொண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கடையில எப்படி நடந்துருக்கு? ஒண்ணு போனீங்கன்னா மேடம் நான் நிறைய தடவை உங்களுக்கு போன் போட்டேன் மேடம். நீங்க எடுக்கவே இல்லைங்க மேடம். நல்லா போயிட்டு இருக்கு மேடம். ஆனா ஸ்டாக் எல்லாமே காலி ஆயிடுச்சு மேடம். அப்படியா? ஸ்டாக் எல்லாம் காலி ஆயிடுச்சா? சரி அதான் அங்கம்மா செஞ்சு கொடுப்பா. என்ன மேடம் அங்கம்மா செஞ்சு கொடுப்பான்னு யாரையும் சொல்ற மாதிரி சொல்றீங்க? நீங்க தான் மேடம் செஞ்சு கொடுப்பீங்க. அது என்னையா நானும் சொல்லிக்கிட்டேம்மா செஞ்சு கொடுப்பேன்னு. நான் செஞ்சு கொடுக்குறேம்மா. ஆமா மேடம் எல்லாமே தேவைப்படுது மேடம். ஊறுகாய் ஐட்டம், தொக்கு ஐட்டம், பவுடர் ஐட்டம் எல்லாமே தேவைப்படுது மேடம். எல்லாம் செய்யணும் மேடம். அப்படியா? சரி செஞ்சுட்டா போகுது. அப்புறம் என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மேடம். சாப்பாடு கொண்டு வந்துருவேங்க மேடம் நான் வரையிலேயும். சரி இங்க மாங்காய் ஊறுகாயில இருக்கா? மாங்காய் ஊறுகாய் நீங்க போட்டு கொடுத்தீங்களா மேடம்? அந்த பாட்டில்ஸ்ல கொஞ்சம் இருக்கு மேடம். இன்னும் தேவைப்படுது மேடம். அதுலயும் இவ ஒருத்தி நான் போட்டு கொடுத்தேன். அதை எடுக்கிறீங்க. எனக்கு மாங்காய் ஊறுகாய்னா பிடிக்கும். நீ இருக்கான்னு கேட்டேன். இது ஒரு மெண்டல் மண்டை. நம்ம ஒண்ணு கேட்டா அவ ஒண்ணு சொல்றான். என்னம்மா பூஜா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன இப்பதான் ஒரு மேடம் வந்தாங்க. பழையபடிக்கு இன்னொரு மேடம் வராங்க. என்ன அது இது கனவா நிஜமா? ஓஹோ ஒரிஜினல் அங்கம்மா வந்துட்டாளா? அதே பாவம் புள்ள முடிச்சுட்டு நிக்கிறாளா? ஏய் இங்கே வந்துட்டியா நீ? தேவையில்லாம வீட்டுலதான் குழப்பம் பண்ற. இங்க எதுக்கு வந்து தேவையில்லாம ஊறுகாய் கடைக்கு? உனக்கு என்ன தெரியும் ஊறுகாய் கடை பத்தி? ஏன் தெரியாம? ஊறுகாய் கடை பத்தி ஏன் தெரியாதா? மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், லெமன் ஊறுகாய், நாட்டங்காய் ஊறுகாய் எல்லா ஊறுகாய் இருக்குல்ல. அதே ஊறுகாய் கடை. ஏய் எல்லா கடையிலும் எல்லா ஊறுகாய் என்னென்ன இருக்கும். இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா? முதல்ல எப்படி செய்யணும் என்ன செய்யணும் பக்குவம் தெரியுமா? வந்துட்டேன் நீ பெரிய ஓனரம்மா மாதிரி கடைக்கு. நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் தாண்டி ஓனரம்மா. இது சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? மெண்டலு. மேடம் என்ன மேடம் நடக்குது? நீங்க 2 பேர்ல யாரு மேடம் அங்கம்மா மேடம்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல மேடம். எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது மேடம். இந்தாமா பூஜா நான் தான் உன்னை வேலைக்கு எடுத்தேன். நான் தான் உன்னோட ஓனரம்மா. புரியுதா? அவ போய் சொல்றாமா பூஜா நான் தான் உன்னை வேலைக்கு எடுத்தேன். நீ கூட அந்த அண்ணன் சொல்லி ரெக்கமெண்ட்ல வந்தீல. எனக்கு நான் சொல்றேன் நான் தான் அங்கம்மா.
ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஒரே மயக்கமா வருதே. அது சரி, உனக்கு மயக்கம் வரலனாவே ஆச்சரியம். வீட்டுல இருக்கவங்களே குழம்பு போய் கிடக்காங்க. நீ வா, அவன் கடையில வேலை செய்யறவுல என்ன செய்வ? சரி சரி, மயங்கி விழுந்தா விழு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? வெளியில ரவுடி போய் காத்துக்கிறியான். ஏய், உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் எங்க போனாலும் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ ஏன் இப்படி பண்ற? வீட்டுல தான் நிம்மதியா இருக்க மாட்டேங்கிற. சரி, ஊர்ல கடையெல்லாம் கிளம்பி வரானே, இங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன பாவம் பண்ணேன் நானே? நீ பாவம் பண்ணல அங்கம்மா, நீ புண்ணியம் பண்ணதுனாலே உன்னை காப்பாத்துறதுக்காக நானே வந்திருக்கேன். என்ன அடி அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? நீயாவா? கரெக்ட், நீ குசு குசுன்னு சொல்லவே ஞாபகம் வருது. நான் பேசல, நான் வந்து நம்ம சகோதர சகோதரிகிட்ட சப்ஸ்கிரைப் கேட்க போறேன். என்னங்க வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ஏய் வாய மூடுறி, நம்மளோட சகோதர சகோதரின்ற என்னோட சகோதர சகோதரி ஏடி. நாங்க வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, அவ ஒரு டூப்ளிகேட், நான் தான் ஒரிஜினல். நான் கேட்கறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,